என் மனைவிக்கான விவாகரத்து பத்திரங்களில் நான் கையெழுத்திட்ட போது என் கைகள் நடுங்கின. அவள் பக்கம் பார்த்தபோது அவளுடைய பழுப்பு நிற கண்களில் அவநம்பிக்கையும் வேதனையும் நிரம்பியிருந்தன. என் இதயம் நொறுங்கி போனது போல உணர்ந்தேன். அருகில் நின்றிருந்த என் சகோதரியும் அம்மாவும் விவாகரத்து பத்திரங்களை கார்த்திகாவின் முகத்தில் விட்டெறிந்து அவளை தள்ளி வீட்டை விட்டு வெளியேற்றினர். அவள் சிறிது நேரம் வாசலில் நின்று அழுது கொண்டிருந்தாள். பிறகு சாபமிட்டவாறு இருளில் மறைந்து போனாள். நான் இரவு முழுவதும் தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். விடிந்தவுடனே என் சகோதரியின் அலறல் சத்தம் வீட்டை அதிர செய்தது. நான் அங்கு சென்றபோது என் கால்கள் தரையில் ஆழமாக பதிந்தது போல உணர்ந்தேன். ஏனென்றால் அறையிலிருந்து வெளியே வந்தபோது என் சகோதரி எதிரில் நின்றிருந்தாள். உன்னை அம்மா சீக்கிரம் கூப்பிட்டு வர சொன்னார்கள் என்று அவள் சொன்னாள். காலை உணவை முடித்துவிட்டு வேலைக்கு புறப்பட வேண்டிய அவசரத்தில் நான் இருந்தேன். அதனால் சற்று எரிச்சலுடன் அம்மாவுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டேன். நான் ஏதோ சொல்ல வருவதற்குள் அவள் என் கையை பிடித்து உள்ளே வா, அம்மா பேச வேண்டும் என்று கூறினாள். அக்கா, எனக்கு தாமதமாகிறது, நான் ராத்திரி வந்து பேசிக்கொள்கிறேன் என்றேன். நான் மேலும் ஏதாவது பேசுவதற்கு முன் அவள் சத்தமாக, மனைவியுடன் இருந்து கொண்டிருந்த போது உனக்கு நேரமாகவில்லை, எந்த சிக்கலும் இருக்கவில்லை, இப்போது அம்மா கூப்பிட்டால் உனக்கு தாமதமாகிறதா, என்னுடன் வா என்று கத்தினாள். அவள் இப்படி கத்தியது என்னை மிகவும் கலக்கமடைய செய்தது. நான் திரும்பி பார்த்தபோது என் மனைவி வாசலில் ஏமாற்றமடைந்த கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தாள். நான் சைகையால் அவளை அமைதியாக இருக்கும்படி சொல்லிவிட்டு என் சகோதரியுடன் அம்மாவின் அறைக்குள் சென்றேன். அடுத்த கணமே என் உயிர் போனது போல இருந்தது. அம்மா உரத்த குரலில் அழுது கொண்டிருந்தார்கள். எனக்கு அம்மாவின் மீதோ அக்காவின் மீதோ எந்த குறையும் இல்லை. ஆனால் அவர்களின் சில செயல்கள் என் கோபத்தை தூண்டிவிடும். நான் உடனடியாக அம்மாவிடம் சென்று அவர்களை தாங்கிக் கொண்டு, என்ன ஆச்சு, இப்போது ஏன் அழுகிறீர்கள், உங்கள் உடல்நிலை சரியா என்று கேட்டேன். அவர் என்னை பார்த்து, உனக்கு எப்போது இருந்து தாயை பற்றி அக்கறை வந்தது, நான் எவ்வளவு நேரமாக அழுது கொண்டிருக்கிறேன் என்று கேட்டார். அப்போதே என் சகோதரி சாரதா கேலியாக பேசினாள். ஆகா தம்பி, அம்மாவிடம் பேச நேரம் இல்லை, ஆனால் உன் மனைவியுடன் அமர்ந்து பேச நிறைய நேரம் இருக்கிறது என்றாள். நான், அக்கா தயவு செய்து அமைதியாக இருங்கள், என்னை அம்மாவுடன் பேச விடுங்கள் என்றேன். அம்மா என் சகோதரியை அமைதிப்படுத்திவிட்டு என்னிடம், எனக்கு உன் மனைவியை பற்றி பேச வேண்டும், நான் பல நாட்களாக பார்க்கிறேன், ஏதோ ஒரு பையன் வந்து அவளை சந்திக்கிறான், நேற்றிரவும் கூட அவள் மொட்டை மாடியில் வெகு நேரம் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தாள், உன்னை எச்சரிக்க மட்டுமே இதை சொல்கிறேன் என்றார். இதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். அம்மா, உங்களுக்கு தவறாக புரிந்திருக்க வேண்டும், கார்த்திகா மிகவும் நல்லவள், என்னிடம் உண்மையுள்ளவள் என்றேன். ஆனால் உடனே என் சகோதரி குறுக்கிட்டு, அப்படியானால் நான் தான் பையன்களிடம் பேசுகிறேனா என்று கேட்டாள். இதற்கு நான் கோபமாக, அக்கா நீங்கள் அறையை விட்டு வெளியே போங்கள் என்று சொன்னேன். அம்மா என்னை கண்டிக்கும் குரலில், உன் அக்காவிடம் மரியாதை இல்லாமல் பேசாதே, நான் உண்மையை தான் சொன்னேன், அதை நம்புவதும் நம்பாததும் உன் விருப்பம் என்றார். நான் அமைதியாக எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தேன். அப்போது எங்கள் அறையின் கதவு பூட்டப்பட்டிருந்தது. போகும்போது ஒரு கணம் கார்த்திகா ஏன் கதவை பூட்டினாள், அவள் உண்மையிலேயே வேறு யாரையாவது காதலிக்கிறாளா என்று நினைத்தேன். அப்போது என் மொபைல் ஒலித்தது. பார்த்தால் அது கார்த்திகாவின் அழைப்பு. அதாவது அவள் யாரிடமும் பேசவில்லை, மாறாக அம்மாவினாலும் அக்காவினாலும் தான் அறையின் கதவை பூட்டியிருந்தாள். நான் தொலைபேசியை எடுத்தபோது அவள் பதட்டமான குரலில், என்னாச்சு மாதவன், எல்லாம் சரியா, அம்மா ஏன் கூப்பிட்டாங்க, அக்கா என்ன சொன்னாங்க என்று கேட்டாள். நான் அவளிடம், நீ கவலைப்பட தேவையில்லை, நான் உன்னிடம் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், அம்மாவுக்கும் அக்காவுக்கும் கொஞ்சம் உதவி செய், அவர்கள் வயதில் உன்னை விட பெரியவர்கள், அதனால் உனக்கு எதுவும் குறைந்து விடாது என்றேன். அவள் உடனே, ஏதாவது விஷயம் இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள், நான் செய்வேன் என்றாள். நான் இப்போதைக்கு நீ உன் அறையிலேயே இரு, மதிய உணவு வீட்டை சுத்தம் செய்வதை பார்த்துக்கொள், அவர்களிடம் வீணான பேச்சு எதையும் பேசாதே, அவர்கள் ஏதாவது கேலி பேசினால் என்றால் அமைதியாக இரு, நான் வீட்டின் சூழ்நிலையை கெடுக்க விரும்பவில்லை. என் பேச்சை கேட்ட மனைவி, சரி நீங்கள் நிம்மதியாக செல்லுங்கள், நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன் என்றாள். நான் பதில் சொல்லாமல் மொபைலை அணைத்தேன். என் மனைவி எந்த தவறும் செய்ய மாட்டாள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அம்மாவும் அக்காவும் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? இந்த குழப்பத்தால் என் மனம் குழப்பமடைந்தது.
பயணம் முழுவதும் நான் இதே குழப்பத்தில்தான் இருந்தேன். கம்பெனியை அடைந்த பிறகும் என் மனம் இதே சிந்தனைகளில்தான் சிக்கியிருந்தது. அப்போது ஒரு சக ஊழியர் என் தோளில் கை வைத்து, என்ன மாதவன், எங்கோ தொலைந்து போய்விட்டாயா? முதலாளி எப்போதிலிருந்து கூப்பிடுகிறார் தெரியுமா என்றார். நான் ஆச்சரியத்துடன், ஏன், என்னாச்சு, எல்லாம் சரியாதானே இருக்கு என்று கேட்டேன். அவர், நீங்கள் 2 முறை வேலையை கெடுத்து விட்டீர்கள். முதலாளி கேமராவில் பார்த்து கொண்டிருந்தார். இப்போதே போய் அவரை சந்தியுங்கள் என்றார். இதை கேட்டதும் என் குழப்பம் இன்னும் அதிகரித்தது. நான் என்னை தேய்ச்சி கொண்டு அலுவலகத்தை நோக்கி நடந்தேன். கதவை தட்டி உள்ளே சென்றேன். முதலாளி எதிரில் அமர்ந்திருந்தார். நான் வணக்கம் தெரிவித்தேன். அதற்கு அவர், மாதவன், நீ எங்கே தொலைந்து போனாய்? இங்கே வேலை செய்ய வந்திருக்கிறாயா அல்லது வீட்டின் சிக்கல்களை சுமந்து வர வந்திருக்கிறாயா என்றார். முதலாளி என்னிடம், நீ வேலையில் கவனம் செலுத்து. கடந்த முறையும் நீ 2 முறை வேலையை கெடுத்தாய். இந்த முறையும் அதுவே நடக்கிறது என்றார். நான் உடனே, முதலாளி மன்னிக்கவும், இனிமேல் கவனமாக இருப்பேன் என்றேன். அவர், மாதவன், உன்னுடைய போக்கு இப்படித்தான் இருந்தால் நான் உன்னை வேலையை விட்டு நீக்கி விடுவேன். ஏனென்றால் எனக்கு இது போன்ற ஊழியர்கள் தேவையில்லை என்றார். நான் மீண்டும், மன்னிக்கவும், நான் கொஞ்சம் கவலையில் இருந்ததால் கவனிக்க முடியவில்லை. இனி முழு நேர்மையுடன் வேலை செய்வேன் என்றேன். அவர் கேட்க தொடங்கினார். வேலையில் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு எப்போதும் ஏதோ ஒரு சிக்கல் இருந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய பேச்சை கேட்டு நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன். எல்லாவற்றையும் சொல்லிவிடலாம் என்று என் மனதில் தோன்றியது. ஆனால் பிறகு வீட்டின் விஷயங்களை ஏன் வெளியில் உள்ளவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து பேச்சை தவிர்த்துவிட்டு வேலையில் கவனம் செலுத்தினேன். உண்மையில் எப்போதிருந்து குடும்பத்தில் குழப்பம் வந்தது என்றால், என் சகோதரி விதவையானதிலிருந்து. வீட்டின் சூழல் மிகவும் மோசமடைந்தது. எனக்கு திருமணம் ஆன பிறகு என் அம்மாவும் மனைவியும் சந்தோஷமாகத்தான் இருந்தார்கள். ஆனால் என் சகோதரி விதவையான பிறகு அவள் வீட்டிற்குள் வந்ததிலிருந்து சண்டைகளை உருவாக்க தொடங்கினாள். மேலும் என் மனைவியும் நானும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து பொறாமைப்பட்டாள். அவளது வாழ்க்கை வீணாகாமல் இருக்கவும், அவள் எங்கள் வாழ்க்கையை கெடுக்காமல் இருக்கவும் அவளுக்கு மறுமணம் செய்து வைக்க நான் முடிவெடுத்திருந்தேன். என் மனைவி மிகவும் நல்லவள். எப்போதும் பூஜை வழிபாடுகளில் கவனம் செலுத்துபவள். நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவள். என்னை விட அவள் மீது எனக்கு அதிக நம்பிக்கை உண்டு. நாள் முழுவதும் வேலையிலும் மனைவியின் நினைவுகளிலும் கழிந்தது. இரவு 8 மணிக்கு வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்பும் போது என் மனைவிக்கு பிடித்த இனிப்பை வாங்கி செல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் என் சகோதரியின் நினைவு வந்ததும் என் முடிவை மாற்றிக்கொண்டேன். ஒருவேளை அவள் விஷயத்தை ஊதி பெரியதாக்கி அம்மாவிடம் சொல்லிக் கொடுப்பாரோ என்று பயந்தேன். நான் வீட்டிற்கு வந்தபோது என் சகோதரி வராண்டாவில் நின்றிருந்தார். நான் வணக்கம் சொல்லிவிட்டு அம்மாவின் அறைக்கு செல்ல விரும்பிய போது என் சகோதரி, அம்மா வீட்டை விட்டு போய்விட்டார். உன் மனைவியின் கூத்துக்களை அம்மாவால் இனியும் பார்க்க முடியவில்லை என்றார். நான், அம்மா எங்கே என்று கேட்டேன். அதற்கு அவர், உன்னை போன்ற மகன்கள் இருந்தால் இப்படிதான் நடக்கும். அவர் அத்தையின் வீட்டிற்கு போகட்டும் அல்லது கோவிலுக்கு போகட்டும். உன் மனைவியும் குழந்தைகளும் அம்மாவின் வாழ்க்கையை நரகமாக்கி விட்டார்கள் என்றார். அம்மாவின் வாழ்க்கையை நரகமாக்கியது நீங்கள்தான் என்று சொல்லிவிடலாமா என்று எனக்கு தோன்றியது. ஆனால் என்னை சமாதானப்படுத்திக் கொண்டேன். உடனே வெளியே ஓடினேன். அத்தை வீட்டிற்கு சென்றபோது அம்மா அங்கே அமர்ந்திருந்தார். என்னை பார்த்ததும் அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார். நான் அத்தையிடம், உங்கள் சகோதரி என்ன செய்கிறார் என்று பார்க்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அத்தையும் அம்மாவிற்கு ஆதரவாக பேசினார். உன் மனைவி விளையாட்டு காட்டுகிறாள். அவளுக்கு வெட்கம் இருக்க வேண்டும். திருமணமாகி எவ்வளவு காலமாகிறது, அதற்குள் இதையெல்லாம் செய்கிறாள் என்றார். நான் உடனே அம்மாவுக்கும் அக்காவுக்கும் தவறாக புரிந்திருக்கிறது. கார்த்திகா அப்படிப்பட்டவள் இல்லை. அவளை எனக்கு நன்றாக தெரியும். அவள் என்னுடன் தான் இருக்கிறாள். அவளை நான் கவனமாக பார்த்திருக்கிறேன் என்றேன். ஆனால் என் அத்தை, ஒவ்வொரு கணவனுக்கும் தன் மனைவி நல்லவளாகத்தான் தெரிவாள். ஆனால் உண்மை வேறு என்றார். நீ காலையில் போகிறாய், மாலையில் வருகிறாய், இரவில் தூங்குகிறாய், பகலில் கொஞ்ச நேரம்தான் அவளுடன் செலவிடுகிறாய். ஆனால் உன் தாயார் நாள் முழுவதும் அவளுடன் தான் இருக்கிறார். அவள் எப்படியானவள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் என்றார். என் மனைவி மீது பழி போடாதீர்கள் என்று நான் ஆழமாக மூச்சு விட்டு சொன்னேன். சரி, அம்மாவே என்னுடன் தனியாக விட்டு விடுங்கள் என்றேன். அத்தை முகம் சுளித்துவிட்டு தன் அறைக்கு சென்றார். நான் அம்மா அருகில் அமர்ந்தேன். அப்போது அவர், உன் மனைவியின் பக்கம் பேசுவதற்காக வந்திருந்தால் மறந்துவிடு. நான் உன்னுடன் திரும்பி வரமாட்டேன். உன் மனைவி என் மரியாதையை மண்ணில் போட்டுவிட்டாள். அவள் ஒரு பொறுப்பற்றவள் என்ற செய்தி இப்போது குடும்பம் முழுவதும் பரவும். இன்றும் கூட அவள் மொட்டை மாடியில் நின்று கொண்டு யாரிடமோ பேசி கொண்டிருந்தாள்.
அதுவும் தற்செயலாக என் அண்ணன் வந்துவிட்டார். அவரும் என்னிடம் இதையேத்தான் சொன்னார். இந்த விஷயம் உன் மாமாவின் வீட்டிற்கு போய் சேர்ந்தால் உன் மாமியார் வீட்டிற்கும் போய்விடும் என்று யோசி. என்னால் இதை தாங்க முடியாது. பார், நான் கைகளை கூப்பி கேட்கிறேன், நீ இங்கிருந்து போ. அவள் அந்த வீட்டில் இருந்தால் நான் அங்கே இருக்க மாட்டேன் என்றார். இந்த முறை நான் அமைதியாக இருக்கவில்லை. அம்மா, நீங்கள் என் மனைவியால் இங்கு வரவில்லை, மாறாக உங்கள் மகளின் பேச்சுக்களாலும் குழப்பங்களாலும் தான் வந்திருக்கிறீர்கள். ஆனால் அவள்தான் வீட்டின் நிம்மதியை கெடுக்கிறாள். நாங்கள் அவளுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து திருமணம் செய்து வைக்கிறோம். கடவுளுக்காக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். எனக்கு ஒரே ஒரு மனைவிதான். நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன். அவள் அப்படிப்பட்டவள் இல்லை என்றேன். என் பேச்சை கேட்ட அம்மா கோபத்துடன், என் மகளுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினாலும் உன் வாயை உடைப்பேன், நான் உன்னுடன் வரமாட்டேன் என்றார். நான் அவர் கால்களை பிடித்து கொண்டு, அம்மா, இந்த நிலைமை உங்கள் மகளால் தான் வந்தது. ஆனால் கடவுளுக்காக வீட்டிற்கு வாருங்கள். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அங்கேயே அமர்ந்து தீர்க்கலாம். அவள் மொட்டை மாடியில் யாரிடம் பேசுகிறாள், எந்த பையன் வந்து சந்தித்தான் என்று நான் அவளிடமே கேட்பேன். நான் அவளை விடமாட்டேன். உங்கள் முன்னிலையிலேயே அவளை கண்டிப்பேன் என்றேன். அம்மா சொன்னார், நீ உன் மனைவியிடம் கேட்பதாக சத்தியம் செய் என்றார். நான் சம்மதம் தெரிவித்தேன். அப்போதுதான் அவர் சமாதானமடைந்து வீட்டிற்கு புறப்பட தயாரானார். நாங்கள் அத்தையிடம் சொல்லிவிட்டு தாயும் மகனும் வீடு திரும்பினோம். நாங்கள் வீட்டிற்குள் நுழைந்ததும் என் சகோதரியின் முகம் வாடிவிட்டது. அவர் அம்மாவிடம், நீங்கள் போன போது நீங்கள் திரும்பி வர மாட்டீர்கள் என்று நினைத்தேன். இவன் வந்தவுடனேயே திரும்பி வந்து விட்டீர்களா? நான் உங்களிடம் அப்போதே சொன்னேன் என்றார். நான் அவரது பேச்சை புரிந்து கொண்டேன். அவள் வீட்டின் அமைதியை கெடுக்கிறாள். உனக்கு நாளை ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்கப்படும். ஆனால் ஏன் என் மகிழ்ச்சியில் தீ வைக்கிறாய்? சகோதரி சகோதரனின் மரியாதையை காப்பாற்ற வேண்டும். ஆனால் நீ வீண் வதந்தியால் என் வீட்டை கேவலப்படுத்துகிறாய். ஏன் என் வாழ்க்கை பயணத்தை நடுவழியில் நிறுத்துகிறாய் என்று கேட்டேன். என் பேச்சை கேட்ட அவள் உடனே என்னிடம், விவாதம் செய்யாதே, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை. என் சொந்த துக்கமே இன்னும் தீரவில்லை. நான் ஏன் உங்கள் துக்கங்களில் தலையிட வேண்டும் என்று சொன்னாள். அப்போது என் அம்மா, போதும் மாதவன், உன் மனைவியுடன் பேசுவதாக சொன்னாய். இப்போது அவளை அழைத்து அவள் என்ன செய்கிறாள் என்று கேள் என்றார். நான் தலையசைத்து ஆம் என்று சொல்லி கார்த்திகாவை கூப்பிட்டேன். இப்படி செய்யும் போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் கார்த்திகாவை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவள் மிகவும் நல்லவள், வெள்ளந்தியான பெண். இப்படி ஒரு தவறை செய்ய அவள் கனவிலும் நினைக்க மாட்டாள். அவள் வெளியே வந்தாள். அப்பாவி முகத்துடன் என்னை பார்த்து வணக்கம் சொல்லி, நீங்கள் எப்போது வந்தீர்கள்? நான் சாப்பாடு வைக்கட்டுமா என்று கேட்டாள். நான் அவளிடம், என் முன் பாசாங்கு செய்ய தேவையில்லை. நான் கேட்கும் கேள்விகளுக்கு உண்மையாக பதில் சொல் என்றேன். என் பேச்சை கேட்டதும் அவள் சிறிது பயந்தாள். பிறகு தலையசைத்து, சரி கேளுங்கள், என்ன ஆச்சு? ஏதேனும் பிரச்சனையா அல்லது நான் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா என்று கேட்டாள். என் இதயம் மூழ்கியது போல உணர்ந்தேன். அவள் மீது கோபமாக நடந்து கொள்ள என் மனம் சற்றும் தயாராக இல்லை. ஆனால் நான் அந்த சிக்கலில் இருந்தேன். நீ யாருடன் இரவு முழுவதும் மொட்டை மாடியில் உட்கார்ந்து பேசுகிறாய்? இன்றும் கூட மதியம் யாருடன் பேசினாய் என்று கேட்டேன். அப்போதுதான் என் மாமா வந்தார். மேலும் ஒரு பையனும் வாசலுக்கு வந்து உன்னை சந்தித்தானே, அவன் யார் என்று கேட்டேன். உடனே அவள், அப்படி எதுவும் இல்லை. உங்களுக்கு தெரியுமே, என் மொபைல் பழுதாகிவிட்டது, அதில் சத்தம் கேட்காது. நான் யாரையும் வாசலில் சந்திக்க போகவில்லை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் பக்கத்து வீட்டாரை கேட்டு பாருங்கள். அவர்கள் நாள் முழுவதும் எங்கள் வீட்டிற்கு எதிரில்தான் இருக்கிறார்கள். ஆம், உங்கள் அக்காலை சந்திக்க ஒரு பையன் வருகிறான். ஒருவேளை உங்களுக்கு தவறாக புரிந்திருக்குமோ என்றாள். என் மனைவி இதை சொன்னதுமே என் சகோதரி முன்னால் வந்து அவளை ஓங்கி அறைந்தார். தந்திரக்காரியே, உன் குற்றத்தை என் தலை மீது போடுகிறாயா? உன்னை நான் உயிருடன் விடமாட்டேன் என்று கத்தினார். அவள் மேலும் ஏதாவது சொல்வதற்கு முன் நான் என் மனைவியை தள்ளி பின்னுக்கு நிறுத்தி, உடனே அறைக்கு போ, நான் வருகிறேன் என்றேன். அவள் உடனடியாக அறைக்குள் சென்று விட்டாள். என் தாயார் என்னை பார்த்து, என்ன இப்போதும் உன் மனைவியின் செயல்களை பார்க்கவில்லையா என்று கேட்டார். என் அம்மா இதை கூறிவிட்டு அறை பக்கம் விரைந்தார். அம்மாவும் அக்காலும் திடீரென பதட்டத்துடன் அறைக்குள் சென்றது எனக்கு விசித்திரமாக தோன்றியது. என் மனைவி தவறாக பேசியிருந்தால் அக்கால் இங்கேயே நின்று பேசியிருக்க வேண்டும். அறைக்குள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் சிறிது நேரம் கூடத்தில் நின்று யோசித்துக் கொண்டிருந்தேன். பிறகு என் அறைக்கு சென்றபோது என் மனைவி கட்டிலில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். நான் எதுவும் சொல்லாமலேயே அவள் எழுந்து, மாதவன், நான் எதுவும் செய்யவில்லை. நான் உங்களை மட்டுமே நேசிக்கிறேன். உங்களுக்காக நான் என் உயிரையே கொடுக்க முடியும். நான் எந்த தவறும் செய்யவில்லை.
என் மொபைலை சோதித்து பாருங்கள், பக்கத்து வீட்டாரை கேளுங்கள். நான் யாரையும் சந்திப்பதில்லை. ஆனால் அக்காள் தான் சந்திக்கிறார். அக்காவுக்கும் தம்பிக்கும் இடையில் நான் ஒரு சுவராக இருக்க விரும்பவில்லை என்பதால் இந்த விஷயத்தை உங்களிடம் ஒருபோதும் சொல்லவில்லை என்றாள். அவள் அழுதது என்னை தடுமாற்றமான நிலையில் ஆழ்த்தியது. நான் முன்னால் சென்று அவளிடம், அட பைத்தியக்காரி, ஏன் அழுகிறாய்? நம் குடும்பம் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னிடம் கொஞ்சம் கடுமையான தோணியில் பேசினேன் என்றேன். அவள், இன்று எனக்கு சத்தம் போடுவது பிரச்சனையாக இருக்கிறது, அதனால் உங்களுடன் சிறிது நேரம் பேச விரும்புகிறேன் என்றாள். நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். பிறகு அவள் எனக்காக சமைக்க சமையலறைக்கு சென்றாள். இரவு முழுவதும் எனக்கு ஏதோ ஒருவிதமான விசித்திரமான அமைதியின்மை இருந்தது. ஏதோ கெட்டது நடக்கப் போகிறது என்று தோன்றியது. காலையில் சிற்றுண்டி முடித்துவிட்டு வெளியே வந்தேன். அப்போது அம்மா, அறைக்கு வா, அவள் என்ன செய்கிறாள் என்று பார் என்றார். நான் உள்ளே சென்று பார்த்தபோது அக்காள் கையில் கத்தியை வைத்திருந்தார். ஒரு அடி முன்னே வைத்தாலும் என் நரம்பை வெட்டி விடுவேன் என்றார். உன் மனைவி என்னை கேவலப்படுத்த முயன்றாள். நான் எனக்கே தண்டனை கொடுத்து கொள்கிறேன் என்றார். நான், அக்கா, உனக்கு பைத்தியமா? அவள் ஒரு சாதாரண விஷயத்தை தான் சொன்னாள். நீங்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள் என்று எனக்கும் தெரியும், உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும் என்றேன். ஆனால் அக்காள், உன் மனைவி எல்லோருக்கும் முன்னால் என்னை அவமானப்படுத்தி விட்டாள். நான் இனி உயிரோடு இருக்க மாட்டேன். நான் என்னை காயப்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்றார். நான், சரி, என்ன செய்ய வேண்டும் என்று சொல், ஆனால் உனக்கு நீயே தீங்கு விளைவிக்காதே, இல்லை என்றால் நான் செத்து விடுவேன். என்னையே நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்றேன். அப்போது அக்காள், அப்படியானால் உன் மனைவியே அலை, அவளுக்கு விவாகரத்து கொடு, அப்போதுதான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் என்றார். அம்மாவும், உன் மனைவியை சீக்கிரம் கூப்பிடு, என்ன விளையாட்டு இது? என் மகளுக்கு ஏதாவது இருந்தால் நான் உன்னை விடமாட்டேன் என்றார். இதை கேட்டு நான் பயந்து போய் என் மனைவியை கூப்பிட்டேன். 2ஆம் முறை அழைத்த போது அவள் அறைக்கு வந்தாள். என்ன ஆச்சு மாதவன், எல்லாம் சரியா என்று கேட்டாள். நான், அக்கா, கத்தி உனக்கு கையை விட்டுவிடும், கோவப்படாதே என்றேன். ஆனால் அவள் கேட்க தயாராக இல்லை. அவள், சும்மா இரு, விளையாட்டு காட்டாதே, இதற்கெல்லாம் நீதான் காரணம். மாதவன், இவளை உன் வீட்டை விட்டு வெளியேற்று, இல்லையென்றால் நான் என்னையே கொன்று விடுவேன் என்றாள். நான் கைகளை கூப்பி, அக்கா, கடவுளுக்காக என் குடும்பத்தை உடைக்காதே, இவள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வாள் என்றேன். ஆனால் அவள் என் பேச்சை கேட்கவில்லை. அவள் தன் மணிக்கட்டில் இன்னும் அதிக அழுத்தத்தை கொடுத்தாள். அதே கணம் நான் ஒருபோதும் நினைத்து பார்க்காத வார்த்தைகள் என் வாயிலிருந்து வெளிவந்தன. நான் என் மனைவியை பார்த்து, இன்றிலிருந்து நம் உறவு முடிந்தது. நான் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நாளைக்கே உனக்கு விவாகரத்து கொடுக்க போகிறேன் என்றேன். பிறகு என் சகோதரியின் கையிலிருந்து கத்தியை பிடுங்கி தரையில் எறிந்தேன். என் மனைவி அங்கேயே தரையில் விழுந்தாள். அறையில் சில வினாடிகள் அமைதி நிலவியது. பிறகு அவள் அழுகை குரல் எதிரொலித்தது. கடவுள் உங்களை அழிப்பார் அக்கா, நீங்கள் ஒருபோதும் சந்தோஷமாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் எனக்கு செய்ததற்கு பலனை ஆண்டவன் கொடுப்பான். உங்களையும் இப்படிதான் அள வைப்பார். இது என் சாபம். இதை சொல்லிவிட்டு அவள் அறைக்குள் சென்று விட்டாள். நான் அங்கேயே தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து எனக்கு என்ன ஆகிவிட்டது என்று நினைத்தேன். சிறிது நேரம் கழித்து அவள் தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். பாவம், வேறு என்ன செய்வாள்? இந்த வீட்டில் இருக்க வேண்டிய காலம் முடிந்துவிட்டது. நான் அவளை நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை. அம்மாவும் அக்காலும் என்னை பார்த்து, நீ நல்லது செய்தாய், இப்போது எங்கள் வாழ்க்கை மீண்டும் நிம்மதியாக இருக்கும் என்று சமாதானப்படுத்தினர். ஆனால் என் இதயத்தில் அவள் கொடுத்த சாபங்கள் எதிரொலித்து கொண்டிருந்தன. மனதில் பயம் குடிபுகுந்தால் அதுதான் நடக்கும் என்பார்களே, அதுபோலத்தான் நடந்தது. பகல் எப்படியோ கடந்து விட்டது. ஆனால் இரவு முழுவதும் நான் அழுது கொண்டே கழித்தேன். அந்த இரவு கொதிக்கும் நெருப்பு தணலில் கழிந்தது போல இருந்தது. விடியற்காலை ஆகப் போகிறது. ஆனால் எனக்கு ஒரு வினாடி கூட நிம்மதி இல்லை. திடீரென்று என் சகோதரியின் பலத்த அலறல் சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்தது. நான் ஓடி சமையலறைக்கு சென்றபோது என் அக்காளை பாம்பு கடித்து விட்டதை கண்டேன். அந்த பாம்பு எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. அவள் வலியால் துடித்து கொண்டிருந்தாள். மேலும் குளிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த சுடுநீரும் அவள் மீது கொட்டிவிட்டது. இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்று எனக்கு புரியவில்லை. நான் உடனடியாக அந்த பாம்பை கொன்று என் சகோதரியை மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடினேன். ஆனால் அதற்குள் விஷம் உடல் முழுவதும் பரவிவிட்டது. மருத்துவமனைக்கு செல்லும் முன்பே அவள் இறந்து விட்டாள். என் சகோதரியின் சடலத்துடன் நான் வீடு திரும்பிய போது என் முன் இன்னும் ஒரு பெரிய துயரம் காத்திருந்தது. என் அம்மாவும் உயிர் துறந்திருந்தார். அவர் படிக்கட்டுகளில் இருந்து தவறி விழுந்து அதே கணமே காலமாகிவிட்டார். வீடு முழுவதும் காலியாகவும் ஆள் இல்லாமலும் இருந்தது. எங்கள் வாழ்க்கையை சீரழித்தவர்கள் இந்த உலகை விட்டு நீங்கிவிட்டார்கள். ஆனால் என்னை இந்த உலகில் தனியாக விட்டு சென்றார்கள்.
நான் என் மனைவியிடம் எவ்வளவோ மன்னிப்பு கேட்டேன். அவள் காலில் விழுந்தேன். ஆனால் அவள் இவ்வளவுதான் சொன்னாள். மாதவன், உங்களால் நீதி வழங்க முடியவில்லை. நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு. இன்றும் அவளுடைய இந்த வார்த்தைகள் என்னை நிம்மதியாக வாழ விடுவதில்லை. ஒவ்வொரு மனிதன் வாழ்விலும் ஒரு முறை நடக்கும் ஒரு நிகழ்வு இருக்கும் என்பார்கள். ஜன்னல் வழியே காலையின் முதல் கதிர் உள்ளே எட்டி பார்த்தது. ஆனால் என் உள்ளத்திலோ இருள் மட்டுமே நிரம்பியிருந்தது. ஒரே நாளில் என் சகோதரி, என் அம்மா மற்றும் என் மனைவியின் நம்பிக்கை என அனைத்தும் என்னை விட்டு பறிபோனது. வீட்டில் இப்போது எந்த சத்தமும் இல்லை. என் தனிமையின் எதிரொலியை கேட்கும் சுவர்கள் மட்டுமே இருந்தன. நான் அடிக்கடி யோசிப்பேன், அன்று நான் இன்னும் கொஞ்சம் விவேகத்துடன் செயல்பட்டிருக்கலாமே. என் சொந்தங்களுக்கு இடையே எழுப்பப்பட்ட அந்த சுவர்களை நான் உடைத்திருந்தால் ஒருவேளை இதெல்லாம் நடந்திருக்காதே. ஆனால் இப்போது அப்படி நடந்திருந்தால் என்பது மட்டுமே மிச்சம் இருக்கிறது. என் மனைவி சொன்ன அந்த கடைசி வார்த்தைகள், மாதவன், உங்களால் நீதி வழங்க முடியவில்லை, இன்றும் என் காதுகளில் சுத்தியலால் அடிப்பது போல ஒலிக்கின்றன. காலம் எல்லா காயங்களையும் மாற்றும் என்பார்கள். ஆனால் சில காயங்கள் காலப்போக்கில் மேலும் ஆழமாகிவிடுகின்றன. இப்போது என் வாழ்க்கை கடைசி பக்கம் ஒருபோதும் எழுதப்படாத ஒரு முற்றுப்பெறாத புத்தகம். நான் ஒவ்வொரு காலையிலும் அந்த நாளை நினைத்து விழித்தெழுகிறேன். சில சமயங்களில் ஒரு நொடியின் தவறு வாழ்நாள் முழுவதும் ஒரு சுமையாக மாறிவிடுகிறது என்று நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.